வண்டரங்க புனல் கமல மதுமாந்தி பெடையினோடும் வண்டரங்க புனர்கமல மதுமாந்தி பெடையினோடும் ஒண்டரங்க விசைப்பாடு மணியரசே ஒளிமதிய ஒண்டரங்க விசைப்பாடு மணியரசே ஒளிமதிய துண்டரங்க பூண்மார்பர் திருத்தோணிபுர துறையும் துண்டரங்க பூண்மார்பர் துண்டரங்க பூண்மார்பர் திருத்தோணிபுர துறையும் பண்டரங்க கென்னிலமை பண்டரங்கர் கென்னிலமை பரிந்தொருகார் பகராயே பகர்ந்தொருகார் பகராயே வண்டரங்க புனர்கமல மதுமாந்தி பெடையினொடும் ஒண்டரங்க விசைபாடு மணியரசே ஒளிமதிய துண்டரங்க பூன்மார்பர் திருத்தோணி புறத்துறையும் பண்டரங்க கென்னிலமை பண்டரங்க கென்னிலமை பரிந்தொருகார் பகராயே பரிந்தொருகார் பகராயே. வளமையான அலைகளோடு கூடிய நீர்நிலைகளில் மலர்ந்த தாமரை மலர்களின் மேல் விளைந்த தேனை வயிறார உண்டு தன் பெடையினோடும் தன் பெண்வண்டோடு கழித்தாதான் வண்டரங்க புனர் கமல மதுமாந்தி பெடையினடும். வண்டரங்கன்னா வளமையான அலைகளோடு கூடிய தரங்கம்னா அலை. தரங்கம்பாடினா கேள்விப்பட்டிருக்கோமா? அதான் தரங்கம்னா வன்னா ரொம்ப வளமையானது. தன்னுனா தன்மையானது. வன்னா ரொம்ப வளமையான அலைகளோடு கூடிய நீர்நிலைகளில் வண்டரங்க புனர்கமல மதுமாந்தி பெடையினோடும். அதான் வளமையான அலைகளோடு கூடிய நீர்நிலைகளில் மலர்ந்த தாமரை மலர்களின் விளைந்த அந்த தாமரை மலர்களின் விளைந்த தேனை, தாமரை மலரில் இருக்கிற அந்த தேனை வயிறார உண்டு தன் பெண்வண்டோடு கழித்து சிறந்த அலைபோல் மேலும் கீழுமாய் அசையும் நடையில் இசைபாடும் அரசவண்டே. அந்த தன்னோட பெண்வண்டோடு அது காதல் கழித்து அந்த இன்புற்று நிலையில் சிறந்த அலைபோல் மேலும் கீழுமாய் அசையும் நடையில், அந்த இசையோட நடையில் அந்த வண்டு இசைப்பாடுதான். அந்த இசை அந்த பாடுறது அப்படியே அது வண்டு ரீங்காரம் இல்லையா, அப்படியே ஒரு நேரம் டங்குன்னு மேல் ஜதியில் போயும் அப்புறம் கீழ் ஜதியில் போகும். அதை தான் அழகாக சொல்கிறாங்க. சிறந்த அலை போல் அப்படியே மேலும் கீழுமாய் அசையும் நடையில் இசை பாடும் அரச வெண்டையா என்மேல் பரிவு கொண்டு ஒளி பொருந்திய இளம்பிறையை முடியர் சூடியவரும் எலும்பு மால்களை அணிகலன்களாய் பூண்ட மார்பினரும் திருத்தோணிபுரத்தில் பண்டரங்க கூத்து ஆடும் பரமரை கண்டு அவரிடம் எனது பிரிவாற்றாத நிலையை ஒரு முறையேனும் பகர்வாயாக அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப அதாவது வண்டரங்கிறத வண்டரங்க புனர்கமல மதுமாந்தி மது குடிக்கிறது, மது அருந்துறது ஒன்று, மாந்தின்னா என்ன மாந்தி சாப்பிட்றான்னு சொல்கிறான் இல்லையா, மாங்குன்னு சாப்பிட்றாயா,
அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அதை தான் அது அந்த அந்த வார்த்தையில் தான் வந்திருக்குது. மது மாந்தின்னா அது அப்படியே அந்த தாமரை மலர் மேலே இருக்கிற அந்த தேனை அவ்வளோ அற்புதம் உண்டு சாப்பிட்டுட்ருக்காரு. அதான் பெட்டை அதுவும் அதை அது அந்த பெண் துணையோட அந்த தேனை பயிரிட்டிருக்காரு. அதை தான் மலர்ந்த தாமரைகளின் விளைந்த தேனை வயிறார உண்டு தன் பெண் கூண்டோடு மன்னிக்கவும் தன் பெண் வண்டோடு கழித்து சிறந்த அலை போல அது பெண் வண்டோடு கழிக்கிறதோடு இல்லாமல் அது சிறந்த அலை போல மேலும் கீழுமாய் அசையும் நடையில் இசைபாடும் அரசவண்டேங்கிறார். அந்த அது தேனை குடிச்சுட்டு அந்த மயக்கத்தில் இது காதல் மயக்கத்துலேயும் பெண்ணு இருக்கு இல்லையா, அந்த மயக்கத்துலேயும் அது அப்படியே இசைப்பாடுது, இறங்காரம் விடுது. அது அது எப்படி இருக்குன்னா அதான் அந்த அலை போல் அப்படி மீளும் இப்படி அலை அடிக்கிறது மேலும் கீழும் அப்படியே வர மாதிரி அதை சொல்கிறேன். அதான் ஒண்டரங்க விசைப்பாடு மணி அரசே ஒளி மதிய துண்டரங்க பூன்மார்வர் திருத்தோணிபுரத்துறையும் ஒளி மதிய துண்டர்னு நம்ம சேர்த்து. மதிய துண்டர்னா அதான் துணி வளர்த்துங்கிறாரு. இது மதிய துண்டர்னா துண்டு அந்த மதியில் ஒரு துண்டு, அதாவது அதுதான் பிறைநிலாவை குறைக்கிற நிறைய சொற்கள் இந்த மாதிரி அந்த இதுக்கு தகுந்த மாதிரி சொருகிடுவாங்க. ஒளி மதிய துண்டரங்க பூன்மார்பர் திருத்தோணி புறத்துறையும் பண்டரங்க கெண்ணிலைமை பண்டரங்கற்கு அந்த பூன்மார் திருத்தோணிபுரத்தில் இருக்கிற அந்த பண்டரங்கற்கு என்னுடைய நிலைமை பரிது ஒரு கால் பகராயோ பரிந்து ஒரு கால் பகராயோ. அப்பா எனக்காக ஒரு தரம் நீ அந்த தோணிபுரத்து இறைவன்கிட்ட எனக்காக ஒரு தரம் தூதா போய் அவர்கிட்ட நிலைமை சொல்கிறியாப்பா அப்படின்னு ரொம்ப அழகோட சொல்லியிருக்காங்க. இந்த பாடலில் இன்னும் நிறைய இது சம்பந்தமாக பிறதொரு பதிவில் முடிந்தால் பார்க்கலாம். ஏன்னா இது தமிழ் இலக்கியத்தில் வருகிற தலைவி தலைவன் அது நிறைய பெரிய சப்ஜெக்ட். அந்த தலைவனும் காதல் வயப்படுறாங்க. அது ஒரு காலகட்டத்தில் பிரிவாற்றல் பிரிஞ்சு அந்த தலைவியை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. அந்த பிரிவாற்றல் உங்களுக்கு அந்த தலைவிக்கு இந்த பிரிவாற்றல் ரொம்ப வருத்தத்தை தருகிறதாம். அதுக்கு நிறைய பாடல்லாம் இருக்குது. நிறைய இந்த மாதிரி தூது யாரெல்லாம் தூது விட்டுருக்காங்கிறது அந்த தமிழ் இலக்கியத்தில் ரொம்ப ஒரு அருமையான இது. அந்த சப்ஜெக்டை அப்படியே இங்கே திருஞான சம்பந்தர் என்ன சொல்கிறாரு, அவர் தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து கொண்டு திருஞான சம்பந்தர் தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து கொண்டு சிவபெருமானை அடையிறதுக்கு சிவபெருமானை அவர் ஆணாவன்னு நினச்சிக்கிட்டு இவர் பொண்ணாக நினச்சிக்கிட்டு அவர் மேல் இந்த ஒரு காதல் வயப்பட்டுட்டு இப்போ இவ்வளோ அவஸ்தைப்படுறேனே, இதை யாராவது போய் ஒருத்தர் அவர்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் தூது அனுப்பணும்ல. அதுக்கு இது நிறைய இருக்குது. தமிழ் இலக்கியத்தில் நிறைய தூது போடுறதெல்லாம் யாருன்னு நிறையா இருக்குது. அதில் இப்போ வண்டு தூது அனுப்புகிறாரு. அது தூது அனுப்புகிறதா அவ்வளோ அருமையாக அந்த இதுக்கு ஒன்றுக்கும் விளக்கம் சொல்லணும்னா நேரம் போதாது. முடிந்தால் பிறிதொரு காலம் நம்ம இது விரிவாக காண்போம். அதுவரை இந்த எம்பெருமானை கண்டுகளித்து இன்பற்று அவருடைய அருள் பெற்று உரிமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் தங்களை காணும் வரை அன்பு வணக்கம் கூறி உங்கள் அன்பு அலம்பாடு திருச்சிற்றம்பலம்.